திருப்புவனம் சம்பவம் போன்ற காவல்துறையினரின் அத்துமீறலை தடுக்க அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு மீறப்பட்டுள்ளது என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து தகவல் பெற்றுள்ள கோவையைச் சேர்ந்த அசோக் ஸ்ரீநிதி என்பவருடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது காணலாம். மனித உரிமை மீறல்கள், காவல்துறையின் அத்துமீறல்கள் போன்றவை நடைபெறாமல் தடுப்பதற்காக 2020ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை வெளியிடுறாங்க. அதில் அனைத்து காவல் நிலையங்களிலும் அனைத்து அறைகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் அப்படிங்கிறது அந்த உத்தரவு. ஆனால் கோவை மாநகர காவல்துறையில் உள்ள 25 காவல் நிலையங்களில் 20 காவல் நிலையங்களில் காவல் ஆய்வாளர்களுடைய அறையில் கண்காணிப்பு கேமரா இல்லை என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெறப்பட்டிருக்கிறது. இது குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் பெற்ற அசோக் ஸ்ரீநிதி இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம். உச்சநீதிமன்ற அந்த உத்தரவை பகிரங்கமாக கோவை மாநகர காவல்துறை மீறி இருக்கிறது அந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் பெறப்பட்டிருக்கு. எதுக்காக முதல் நீங்கள் அந்த தகவலை வாங்கினீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஒரு நிறுவனம் 2500 கோடி ₹1 இல்லை. இப்போ அந்த அஜித் வழக்கில் வெறும் 8 பவுனோ 10 பவுனோ சொல்கிறாங்க. ஆனால் 2500 கோடி மோசடி செஞ்ச ஒரு நிறுவனத்து மேலே நான் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போ அந்த நிறுவனம் என் மேலே தனிப்பட்ட தாக்குதல் தொடங்கினாங்க. அது எந்த அளத்துக்குன்னா கொலை மிரட்டல், கொலை முயற்சி எல்லாம் பண்ணி ஒரு கட்டத்தில் எங்கள் வீட்டு பெண்களோட புகைப்படங்களை எடுத்து தவறாக சித்தரித்து சோஷியல் மீடியாவில் போட்டாங்க. அப்போ இது சம்மந்தமாக நான் சைபர் கிரைமில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அவங்க நான் புகார் கொடுக்க போகிறேன், என் மேலே வழக்கு போட்டு என்னை வெளியே அனுப்பிச்சாங்க. என்ன வழக்கு போடுறாங்கன்னா, கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு நான் கொலை மிரட்டல் கொடுத்தேன், அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தைகளை திட்டினேன், ஆவணங்களை கிழிச்சு போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் உடனடியாக என்ன கேட்டேன், நீங்கள் எஃப்ஐஆர் போட்டீங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒவ்வொரு அறையிலையும் சிசிடிவி இருக்கணும். அந்த ஃபுட்டேஜை நீங்கள் எனக்கு கொடுங்க, அதை பப்ளிக்காக நீங்கள் போடுங்க. நான் தவறு பண்ணியிருந்தேன், வாங்க போங்க, இங்கே இல்லாமல் நான் பேசியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த பொய் வழக்கு போட்ட அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டேன். அப்போ தரம் மறுத்தாங்க. அப்போ நான் ஆர்டிஐ போட்டு கேட்கும்போது தான் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 25 போலீஸ் ஸ்டேஷனில் 20 காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமரா இன்ஸ்பெக்டர் அறையிலே இல்லை. ஸோ ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிக்கும் தன்னோட காவல் நிலையத்தில் எந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குது, எங்கே சிசிடிவி கேமரா இல்லை, எங்கே வச்சு அத்துமீறல் செய்ய முடியும், மனித உரிமை மீறல் செய்ய முடியும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி ஒவ்வொரு அறையிலையும் சிசிடிவி கேமரா பொருத்தப்படணும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த நேரத்தில் கேட்கணும். இது கேட்டால் தான் இந்த மாதிரி அஜித் மாதிரியோ இல்லை ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் கேஸ் மாதிரியோ சம்பவங்கள் தடுக்கப்படும். தொடர்ந்து இது உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவை மீறி இருக்கிறது அப்பட்டமாக தெரிய வந்திருக்கு. இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். போலீஸ் தவறு செஞ்சாங்கன்னா அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிகிட்ட போகலாம். அது நம்ம ஊரில் சட்டப்படி நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணி என்னென்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் இருக்கணும், ஸ்டேட் லெவலில் ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இருக்கணும். ஆனால் அதையும் இவங்க கோல்மால் பண்ணி என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர் திருப்பியும் போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் விசாரிக்கிறதுக்கு போலீஸையே போட்டு வச்சுருக்காங்க, எஸ்பி டிசியை போட்டு வச்சுருக்கிறாங்க. இவங்ககிட்ட நான் புகார் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் இது மேலே நடவடிக்கை எடுக்கணும். சிசிடிவி சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரே, பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நீங்கள் ஒவ்வொரு அறையிலையும் சிசிடிவி சீக்கிரம் பொருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே மூவ் பண்ணியிருக்கிறேன். மனித உரிமை மீறல்களை தடுப்பதற்கு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி தமிழகத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களும் அனைத்து அறைகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தினால் மட்டுமே தீர்வு ஏற்படும் என அசோக் ஸ்ரீநிதி தெரிவித்திருக்கிறார். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் கோவையிலிருந்து சுரேஷ்குமார்.